வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. ஏப்ரல் 13 இன்று எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள். சாகித்ய அகாடமி விருது வாங்கிய எழுத்தாளர் அவர். வாசகர்களால் அன்புடன் எஸ்ரா என்றே இவர் அழைக்கப்படுகின்றார். தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான எழுத்தாளர்களில் எஸ்ராவிற்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கும். ஏனென்றால் அவர் என் வரையில் தனித்துவமான எழுத்தாளர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்க்கை சூழலில் ஒரு பெரிய போராட்டத்தில் நான் இருந்த பொழுது அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நான் என்னை மீண்டு வெளியே கொண்டு வந்தேன். அந்த மீட்டெடுப்பிற்கு எஸ்ராவின் எழுத்துக்கள் எனக்கு பெரிய உத்வேகத்தையும் உதவியையும் செய்தன. அவருடைய எழுத்துக்களின் வழி, குறிப்பாக அவருடைய புனைவு அல்லாத கட்டுரைகளின் வழியாக பிற மொழி இலக்கியங்கள் குறித்த ஒரு பெரிய அறிமுகத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். குறிப்பாக ரஷ்ய இலக்கியத்தை சொல்லலாம். ரஷ்ய இலக்கியத்தை வாசிப்பதற்கு முன்பாக ரஷ்ய இலக்கியங்கள் குறித்தும் ரஷ்ய எழுத்தாளர்கள் குறித்தும் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளை நாம் வாசித்தால் அது நமக்கு உதவியாக இருக்கும். ரஷ்ய இலக்கியத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய சிறுகதைகள் வழியாகவும் தன்னுடைய கட்டுரைகள் வழியாகவும் இன்னொரு உலகத்திற்கு எஸ்ரா நம்மை ரொம்ப சுலபமாக அழைச்சிட்டு போயிடுவார். நான் அவரின் புனைவுகளை வாசிக்கிற அதே சமயத்தில் அவருடைய புனைவல்லாத எழுத்துக்களையும் தொடர்ந்து வாசிக்கின்ற ஒரு நபராக இருக்கேன். நபர் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக வாசிக்கின்ற ஒரு வாசகராக இருக்குன்னு சொல்லலாம். நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில் எஸ்ராவின் பிறந்தநாளையொட்டி அவருடைய புத்தகங்களை விற்பனையில் வைத்திருக்கின்றோம். அதிலிருந்து ஒரு புத்தகத்தை குறித்த சிறிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு இதன் வழி செய்யலான் இருக்கேன். சிறிய உண்மைகள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். எழுத்தாளர்கள் குறித்தும் அவர்கள் எழுத்தின் ரகசியம் குறித்தும் எது அவங்களுக்கு எழுதுவதற்கு ஊக்கத்தை கொடுக்குது அப்படின்றத குறித்தும் ரொம்ப ஆழமாகவே இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கின்றார். மொத்தம் 39 கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இது. இதில் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். தன்னை மேம்படுத்தி கொள்ளாத, தனது படைப்பாற்றலை செழுமைப்படுத்தி கொள்ளாத எழுத்தாளன் உடனடியாக வாசகனால் கண்டறியப்பட்டு விடுவான். அந்த வாசகன் எழுத்தாளனை கண்டிக்க மாட்டான். அந்த வாசகன் எழுத்தாளனை விமர்சனம் செய்ய மாட்டான். ஆனால் அந்த வாசகன் அந்த எழுத்தாளனை கைவிட்டு விட்டு வேறு படைப்பாளியை நோக்கி போய்விடுவான் என்பதே நிஜம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல 24வது கட்டுரையாக நாவலாசிரியனின் ஜன்னல் அப்படின்ற ஒரு கட்டுரையை இவர் எழுதியிருக்காரு. அதில் இரண்டு உலகங்களை குறித்து ஒரு சொல்கிறாரு. பாருங்க, தனி மனிதன் ஓர் அறைக்குள் இருக்கிறான், சமூகம் வெளியே இருக்கிறது. மூடப்பட்டிருந்த ஒரு ஜன்னலை திறந்து வெளியுலகை பார்த்து எழுதுவது ஒரு வகை. ஜன்னலை மூடிவிட்டு அறைக்குள் இருந்தபடியே உலகை கற்பனை செய்து எழுதுவது இன்னொரு வகை. ஜன்னல் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அங்கே நுண்ணோக்கி உதவியோடு உலகின் சிறிய விஷயம் ஒன்றை ஆழமாக அறிந்து எழுதுவது இன்னொரு வகை. மொத்தம் 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற உலகத்தை பார்த்து எழுதுறது, ஜன்னலுக்கு உள்ளே இருக்கிற உலகத்தை பார்த்து எழுதுறது, ஜன்னலுக்கு வெளியே ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நுண்ணிய பார்வையில் யாருக்கனுக்கு அகப்படாமல் இருக்கிற சின்ன விஷயத்தை குறித்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னொரு இடத்த சொல்லியிருக்காரு. இந்த சின்ன விஷயம் சொன்னேன் இல்லையா, இதற்கும் தொடர்பு இருக்கிறதுனால இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்னஞ்சிறு விஷயங்களை உலகம் கண்டு கொள்ளாத போதும் சின்ன விஷயங்களை உலகம் கண்டு கொள்ளாத போதும் இலக்கியம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறது. சின்னஞ்சிறு மனிதர்களை உலகம் அலட்சியப்படுத்தும் போதும் சிறு மனிதர்களை உலகம் அலட்சியப்படுத்த போதும் இலக்கியம் அவர்களை அரவணைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு எழுத்தாளர் குறித்த ஒரு கட்டுரை ஒரு எழுதியிருக்காரு. எழுதும் நாட்களில் அப்படின்ற ஒரு கட்டுரை. தன்னுடைய மகனுக்கு இருக்கிற நோய்மையை குறித்து அந்த எழுத்தாளர் இதை எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அதில் இவர் இவ்வாறு ஒரு குறிப்பை சொல்கிறாரு. வாழ்க்கையில் நுட்பமாக ஒன்றை கண்டறிய முடிந்தால் மட்டுமே எழுத்திலும் கண்டறிய முடியும் என்று எழுத்தாளர் ஒய் சொல்கிறதாக இவர் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதே சமயத்தில் இதுதான் எழுத்தின் ரகசியம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுவரையில் எழுத்தாளர் எஸ்ராவின் பிறந்தநாள் சிறப்பு விற்பனையில் இருக்கக்கூடிய புத்தகங்களிலிருந்து
சிறிய உண்மைகள் அப்படின்ற புத்தகத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன். இன்னொரு விஷயத்தையும் நிறைவாக நான் சொல்லிடுறேன். அது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒன்று. மண்டோவின் அதிசயம், சாத்தகாசன் மண்டோவின் அதிசயம் அப்படின்ற ஒரு கட்டுரையில் இவ்வாறு இவர் முடிச்சிருக்கார். அந்த கட்டுரையை, அரசியல் காரணங்களுக்காக உண்மைகள் மறைக்கப்பட்ட போது கலையும் இலக்கியமும் தான் பிரிவினையின் துயரத்தை உண்மையாக பதிவு செய்திருக்கின்றன. இன்றும் அந்த அழியாத நினைவுகளை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றன. வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். வரலாறு என்பது யாரோ ஒருவர் எழுதி போன வரலாற்று புத்தகம் இல்லை. இது போன்ற இலக்கிய பதிவுகளே வரலாற்றின் உண்மையான சாட்சியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தொடக்க கால வாசகராக இருக்கீங்களா, அல்லது வாசிப்பின் மீது ஆர்வம் உள்ள ஒரு நபராக இருக்கீங்களா, தவறாது எஸ் ராமகிருஷ்ணனின் ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. இன்றும் கூட ஓராண்டில் குறைந்தது எஸ்ராவின் 1 to 3 புத்தகங்களையாவது வாசிப்பதை நான் என்னுடைய பழக்கமாக வச்சிருக்கேன். அதே சமயத்தில் மேல் வாசிப்பு செய்வதற்கான ஏற்ற புத்தகமாகவும் எஸ்ராவின் புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த நேரத்தையும் இந்த நாளையும் பயன்படுத்தி எங்கள் அன்பின் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு அவர் குறித்த அவர் எழுதியிருந்த புத்தகத்திலிருந்து சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இந்த நாளில் எழுத்தாளருக்கு வாழ்த்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவரின் புத்தகத்திலிருந்து அல்லது அவரின் எழுத்திலிருந்து ஏதோ ஒன்றை வாசித்து நாம் அவருக்கு மனதளவில் நன்றி கூறுவோம், வாழ்த்து கூறுவோம். நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் எல்லா புத்தகங்களுமே விற்பனையில் இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய சிறிய உண்மைகள் அப்படின்ற புத்தகத்தை சிறப்பு தள்ளுபடியில் நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். புத்தகம் குறித்த மேல் விவரங்களுக்கு நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை அன்பின் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.